செந்தில்வேல், உங்களுடைய பார்வை, இது சமரச கட்டத்தை தாண்டி விட்டது இந்த பிரச்சனை, பிளவை நோக்கி பாமக போகுது அப்படின்னு சொல்லிட முடியுமா? or is it too early to say that? பிளவை நோக்கி செல்லுகிறது என்று சொல்வது சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆனா நிச்சயமாக இன்னைக்கு சரி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஒரு கோடு வேர்டு, அது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. அவர் சொன்னாரு எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸை கேட்கிறார் அப்படின்னாரு. சண்டை காரணம் அதான், எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸை கேட்கிறார். தலைவர் பதவி தானே? இல்ல, அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. சரி, நான் சொல்றதையும் ராமதாஸ் அவர்கள் சொல்வதையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸே கேட்கிறார். இப்போ விரைவில் தேர்தல் வர இருக்கிறது, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கும். பேச்சுவார்த்தையில் எதெல்லாம் பேசப்படும், இவ்வாறு பேசப்படுகின்ற விடயங்களில் எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸே கேட்கிறார். சீட்டுகள் எம்எல்ஏ வேட்பாளர்களுக்கு தானே போகும். இல்ல இல்ல, அதுதான். அதை தாண்டி எதெல்லாம் பேசப்படும் என்பது ஹரிக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸே கேட்டால் ஐயா ராமதாஸ் என்ன செய்வது? அதுதான் இந்த பிரச்சனை காரணம். அப்போ அவருடனான பேச்சுவார்த்தையை நடத்தணும் இல்லையா? அதிக வாய்ப்பு இருப்பது தீர்வுக்கா இல்ல பிளவுக்கா? இல்ல, பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருப்பதாக எனக்கு தெரியல. இது ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஷட்டில் ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக பெரும் பிளவை நோக்கி இது நகராது. நகர்வதை மருத்துவர் ராமதாஸே விரும்ப மாட்டார். அவருக்கும் தெரியும். அப்படின்னா there is so much damage done. இவருடைய கருத்து, அவருடைய செயல்பாடு அப்படின்னு மாத்தி மாத்தி இவ்வளவு டேமேஜ் நடந்த பிறகும் திருப்பியும் ஒன்னா சேர்ந்தா ஒட்டுமா? அது ஆயிடும், ஒன்னும் பெரிய பிரச்சனை இருக்காது. நீங்க தந்தை மகனும் தானே ஒன்று. இன்னொன்று, இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல தந்தை பக்கம் நிற்கக்கூடியவர்களும் மகனை எதிரியாக பார்க்க மாட்டார்கள், மகனின் பக்கம் நிற்பவர்கள் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸை எதிரியாக எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு பெரிய மரியாதை உண்டு, பற்று உண்டு. இன்னும் சொல்ல போனா அவரே சொன்னது கூட ஒரு பெரிய சேர்ந்தா இன்னைக்கு இவர் பேசின சவுண்ட் பைட், அவருடைய செயல்பாடு, அறிக்கைகள், இதெல்லாம் this will come to haunt them. தேர்தல் நேரத்தில் எதிராளிகள் அதை எதிரொலிப்பாங்க தானே? நிச்சயமாக நடக்கும். அது கூட்டணியை பலவீனப்படுத்தும், அதெல்லாம் நடக்கும். தேர்தலில் ஒருவேளை இப்ப நீங்க ஒன்றிணைந்தாலும் என்ன மாதிரியான பலவீனங்கள் ஏற்படும்னா, இப்ப தேர்தலில் நாளைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய செல்வாக்கு ஒரு 4 வேட்பாளர்கள் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அன்புமணி ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு முழு முயற்சியோடு அவருக்கு ஒத்துழைப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அன்புமணி அவர்கள் அந்த இடத்துல வேற ஒரு வேட்பாளரை ஒரு வேலை யோசிச்சுட்டான்னு வைங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வரும். இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய செட்பேக்கா தான்.